Hello friends, நாங்க பிரதாப். Hello friends, நாங்க பிரதாப். Hello. So friends பாத்தீங்களா லாஸ்ட் வந்துட்டு வண்டி பார்க் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னு வழியில விக்கிசாமி சொல்லுவாரு வண்டி. சாமி என்னென்ன ஆச்சு? என்னென்னாச்சா ஒரு கார் இடத்துக்கு 1 மணி நேரம் போனாங்க. லாஸ்ட் ஒரு டோக்கன் ஃபாஸ்டாக காசு கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு போய் ஒரு 1 மணி நேரம் நிக்க வச்சு ஓகே. ஸோ அது முடிச்சுட்டு இது முடி கட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாருங்களேன், இப்போ டைம் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 12:30 ஆகுது. நைட்டு 12:30 இருக்கும்ல, 12:30. ஸோ ஆக்சுவலி போயிட்டு வந்தவங்க கிட்ட கேட்டா காலையில போயிருக்காங்க, நேற்றுக்கு தான் வந்திருக்காங்க ரிட்டர்ன். ஸோ நம்ம சீக்கிரம் போகலாம், இப்பயே கிளம்பிடுங்க, இப்போதான் போனால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால இப்பயே கிளம்பிட்டோம். சரி பார்ப்போம் வழி எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு. ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்து பார்க்கிங் நம்பர் 5ல பார்க் பண்ணியிருக்கோம் நம்ம காரு. அங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம் ரோட்ல. நைட்டு மாதிரியே தெரியலங்க, வெடிகால ஆயிட்ட மாதிரி வருது. டோக்கன் என்னன்னா ஸ்லிப் நம்ம புக் பண்ணுறோம்ல, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான் சொன்னாங்க. பட் கன்ஃபார்மாக தெரியல, நாங்கள் போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம் என்னன்னு. ஏன்னா இங்கே போயிட்டு இருக்காங்களா? ஆமாம். எத்தனை பேரை கேட்டாங்களோ விக்கிசாமி எத்தனை பேர் கேட்டாரோ எல்லாரும் அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி சும்மா ஃபார்மாலிட்டி சேக் தான் அப்படியே விட்டுடுறாங்க. சும்மா ஸ்கேன் மட்டும் பண்றாங்க, ஆனால் கம்பல்சரி அது மட்டும் எடுத்துட்டு போயிடுங்க. எதுக்கும் ஒட்டு வந்துருங்க. அது கொஞ்சம் இருக்கு. ஆமா, அது எப்படி போடுறதுன்னு நாங்கள் ஒரு vlog போட்டிருக்கோம், அது நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து கிளம்பி போவோம். பஸ்ஸில் போகிறோமா இல்லை வேற வண்டியில் போகிறோமான்னு தெரியல. நம்ம போய் சாப்பிடுங்க. பாருங்க எத்தனை பேர் போயிட்டே இருக்காங்க, நைட் கண்டினியூஸாக போயிட்டு இருக்காங்க. ஓகே பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் எங்கன்னு தெரியல சாமி. அந்த பக்கம் தான் பண்ண பார்க்கலாம். சுகேஷ் ரீச் ஆயிட்டோம் ஃபைனலாக பம்பாக்கு. ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஃபைனலாக ரீச் ஆனோம். நான் ஃபுல்லாக பேசுகிறேன். நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை ஒரு செப்பரேட் வீடியோவை நான் போடுறேன், என்னென்ன ஆகும் நீங்கள் இங்கே வந்தான்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு நீங்களே பிளான் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்க இங்கே. ஆக்சுவலி இன்னும் 10 நிமிஷம் பஸ் போயிடுச்சுன்னா ஆமாங்க. பஸ் அது உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஒரு மெயின் வெளி ஏசி பஸ், அது வேற டிக்கெட் வேற வாங்கிறாங்க. கரெக்டா தண்ணி பாருங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க, சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆனா பாருங்க கியூவா கீழே தண்ணி அந்த போங்க. இங்க பாருங்க தண்ணி பாருங்க கைஸ், செம்மையா இருக்கு பாருங்க. ஓ தண்ணி அதாங்க பம்பை நதியில் ஃபுல்லாக குளிச்சிட்டோம். குளிச்சுட்டுனால நாங்கள் மேலே ஏறி போகலான்னு போய் பார்த்தா கியூ எவ்வளோ லாங் இருந்துச்சு விக்னேஷ், செம்ம கியூங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி அந்த நதி இருக்குல்ல அதுலேயே ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போயிட்டு சைட்லேயே இப்படியே சைட்லேயே ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே கேப் இருந்துச்சு, அந்த கேப்லேருந்து லைனில் போய் ஜாயின் ஆகிட்டோம். இல்லைனா இன்னொரு 5 to 6 hours எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுச்சுங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க அந்த என்ட்ரி இருக்குது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் என்ட்ரி மாதிரி, அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ரஷ் கச்சன்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு 10 to 15 feet டிஸ்டன்ஸ் கயிறு கட்டி வச்சுருக்காங்க. 2 பேர் 3 பேர் போலீஸ் இருக்காங்க. அதை நிற்க வச்சு அனுப்புறதுனால தள்ளிட்டு போகல யாரும். தள்ளுறவங்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் 2 லைன் இருக்கும்.
அந்த ரோப் கிட்ட இருக்கிறவங்க மட்டும் தான் தள்ளிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க மெதுவாகவே நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்படியும் அந்த முன்னாடி லைன் போனால் தான் இந்த லைன் விடுறாங்க, இது போனால் தான் நெக்ஸ்ட் விடுறாங்க. ஸோ அதனால் அது அப்படியே மெதுவாக போயிட்டே இருந்துட்டோம். அது நடந்துட்டு நாங்கள் என்னென்ன போய் நாங்கள் மேலே ரீச் ஆகலைங்க. அது பம்பாது என்ன எப்படி தோணுச்சுன்னா என்ன ரீச் ஆகிட்டோமான்னு கேட்டாங்க. நாங்கள் அப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு என்னன்னு பார்க்கலாம் வாங்க, அங்கே போய் எப்படி இருந்துச்சு. ஸோ நாம இங்கே பாருங்களேன், இப்போ வந்துட்டு பம்பாது மேலே ரீச் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் சேஃப்டிக்காக. இங்கே என்ன வச்சிருக்காங்க ஸ்பாட் புக்கிங். ஸோ ஸ்பாட் புக்கிங் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் நம்மகிட்ட டிக்கெட் இருக்கிறதுனால நம்ம டைரெக்ட் அங்கே போயிடலாம். எவ்வளோ ரஷ்ஷு பாருங்களேன். வாங்க போகலாம். அப்படி சாமி உள்ள வந்துட்டோம். ஆக்சுவலி என்னன்னா நம்மளுக்கு வர்ச்சுவல் டிக்கெட் கம்பல்சரி சாமி. அது இல்லைன்னா இங்கே ஸ்பாட்ல போட்டு தராங்க. நான் பெஸ்ட் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா நீங்க போட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா அங்கே ஸ்பாட்ல போய் லைன்ல நின்று டோக்கன் போட்டு வந்து திருப்பி அதை ஸ்கேன் பண்ணி திருப்பி போறதுக்கு உங்களுக்கு இன்னொரு லேட் ஆகும். இன்னும் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். நீங்க போட்டு வந்தீங்கன்னா டேக் போடணும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு இருக்காங்களே, என்ன பண்ணணும்? சில்ட்ரன்ஸ் டேக் சமயம் அங்கே நம்ம போடுறாங்க பசங்களுக்கு. ஸோ இதாங்க இது பாருங்க, இது 2 இருக்கு. ஸோ அதான் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன, போட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு ஒரு 1 hour சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் லைனில் அடிச்சுன்னு வருவீங்க. எங்களுக்கு முன்னாடியே ஒரு கயிறு மாதிரி போட்டுடுறாங்க. ஒரு 20-25 மெம்பர்ஸ் ஸ்டாப் பண்ணி அனுப்புகிறாங்க இந்த ரஷ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இந்த சில்ட்ரன்ஸ் டேக் இருக்குது பாருங்க. அது என்னதுன்னா கையில் டேக் போட்டுறாங்க, ஐடி ப்ரூஃப் காமிச்சிட்டு பசங்களுக்கு. ஏன்னா 2018 ஏஜ் அதில் எலோவ் பண்ண மாட்டேன், அதில் இல்லை ஆப்ஷனில். ஸோ அவங்களுக்குலாம் டேக் நினைக்கிறேன். ஸோ டேக் சாமி இது என்னென்ன இது டேக் கொடுக்குறாங்க பாருங்களேன். ஆக்சுவலி பேசினே போகலாம் லைன் நிற்கிறதுக்கு நம்ம பேசிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்சு நாட் ஷுவர், பட் டேக் ரீசன் என்னன்னா பேர் போட்டு ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிடுறாங்க சேஃப்டிக்காக. ஏன்னா பசங்க எங்கன்னா மிஸ் ஆச்சுன்னா போலீஸ் எல்லாம் அவங்க ஆளுங்க பார்த்தாங்கன்னா அது அப்படியே கால் பண்றதுக்கு நம்பர் எழுதிட்டாங்க இதுல கரெக்டா. அதனால சேஃப்டி பர்பஸ். இங்க பாருங்க ரஷ். நான் என்ன எங்க பேசிட்டு இருந்தோம், அதான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் இது பண்ணிட்டு வந்துருங்க, ஆன்லைன்லேயே போட்டு வந்துருங்க. உங்களுக்கு ஒரு 1 hour சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். டேக் இம்பார்ட்டன்ட். ஆமாம், ஃபர்ஸ்ட் அது கையில் போட்டுடலாம். எரிச்சலாம் இது கை கம்மி டேக் போட்டுடலாம். லாஸ்ட் முடிச்சு சாமி. இப்ப அப்படியே போயிடலாம். கொஞ்ச தூரம் நடக்கணும் சாமி. கால் வலி தான் நான் தூக்கிறேன்.